ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸில் வந்து ஜாமெண்ட்ரி சாப்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டேர்மில் கூட நம்ம படிச்சிருக்கோம். 2D அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம 2 டைமென்ஷனில் பார்க்குறோம், சரியா. 3D அப்படின்னும் போது 3 டைமென்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஸ்கொயர் அண்ட் தென் ரெக்டாங்கிள். ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கேரம் போர்ட் சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த அவுட்டர் லைன் அந்த ஸ்கொயரை வந்து நம்ம பார்ப்போம். இதுவே வந்து 3D அப்படின்னும் போது நீங்கள் க்யூப், ஓகேவா. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபேஸஸுமே எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம 3D டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதில் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், அதில் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா லென்த்து அண்ட் பிரெத் செக் பண்ண முடியும். 3Dயில் வந்து லென்த்து, ஹைட்டு அண்ட் வித்துனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரெத்தை தான் குறிக்கும், சரியா. ஸோ இப்போ 2Dக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம்ஸ், ட்ரெபீசியம், குவாட்ரிலேட்ரல். ஸோ இந்த ஷேப்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் டேர்ம் புக்கில் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 3D வந்து க்யூப், க்யூபாய்ட், கோன், சிலிண்டர், பிரமிட். ஸோ இப்போது இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ரெஷிங். 2Dனா என்ன, 3Dனா என்ன அப்படின்னு சொல்லி ரெஃப்ரெஷிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னும் போது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், அதாவது சேம் அப்படின்ற மாதிரி, சிமிலர் அந்த மாதிரி. ஸோ இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அவர் டே டு டே ஆக்டிவிட்டி வி சி மெனி லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளேட்ஸ், விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் எக்ஸட்ரா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா லீவ்ஸ் பார்க்குறோம் அண்ட் தென் வந்து பட்டர்ஃப்ளைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். என்ன சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்னால் என்ன அப்படின்னா, the figures which can be divided into 2 parts of equal shape and size are called symmetrical figures. ஸோ இப்போது ஒரு ஃபிகரை, ஓகேவா, நீங்கள் வந்து பாதியாக பிரிக்கிறீங்க அப்படின்னா, பாதியாக பிரித்ததுக்கப்புறமா 2 பக்கமும் வந்து சேமாக ஈக்குவலாக ஷேப்லேயும் சரி சைஸ்லேயும் சரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஸ்கொயரை வந்து உங்களுக்கு லைன் போட்டு காட்டியிருக்காங்க அண்ட் தென் வந்து ரெக்டாங்கிள் அண்ட் தென் வந்து லீஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி காட்டியிருக்காங்க, ஓகேவா. ஸோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லீஃப் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, நடுவில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. அப்படி ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2 சைடுமே வந்து ஈக்குவலாக பிரியுது, ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளை வந்து டபுளாக பிரிக்கும் போது 2 halves ஆஃப் த ஃபிகர்ஸ் ஆர் த மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ இப்போது இந்த 2 ஹாஃபுமே வந்து இப்போது நம்ம என்ன சொல்லணும்னா, மிரர் கிட்ட போய் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இஃப் யூர் ஒரு நல்லா ஒட்டி நிற்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேம் இமேஜ் வந்து அந்த மிரர்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இது லைன் போட்டு பிரிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ மிரர். இந்த சைடு வந்து இந்த சைடோடு வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே. ஸோ இப்போது இந்த லெட்டர்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஏ வந்து கட் பண்ணுறாங்க, என்ன ஆகுது, சேம் அண்ட் ஆல்சோ மிரர் இமேஜ், ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதிட்டு, இப்போ இங்கே இது என்ன ஆல்ஃபபெட், ஈன்ற ஆல்ஃபபெட். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, ஈயோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதாவது இது வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து மிரர் இமேஜ், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா த மிரர் சிமெட்ரி யூஸிங் த அதர் ஹாஃப். ஸோ இந்த ஹாஃப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. புக் இருந்துச்சுன்னா புக்கில் ட்ரா பண்ணுங்கள், இல்லைன்னா புக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, the line which divides a figure into 2 equal halves is called the line of symmetry. ஸோ symmetrical figures அப்படின்னா என்ன, ஒரு லைன் நம்ம அதை டிவைட் பண்ணுறோன்னா ஈக்குவல் சைஸ் அண்ட் ஷேப்பில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அது சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ சிமெட்ரி, லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா ஒரு லைன் வந்து அந்த ஷேப்பை, அந்த ஃபிகரை வந்து 2 ஹாஃப்ஸாக பிரிக்குதுன்னா அதை லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தென் வந்து சிமெட்ரி இன் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பேசிக்காக தெரியறது ஒரு 4 ஷேப்: ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அண்ட் தென் சர்க்கிள், தென் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் வந்து இப்போ நம்ம எப்படிலாம் எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி பிரித்தோம் அப்படின்னா என்னென்னா, இந்த சைடு வந்து உங்களுக்கு சிமெட்ரி. தென் இப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த சைடு, அண்ட் தென் இந்த மாதிரி லைன் போட்டோம்னா இந்த பக்கம், தென் இப்படி பண்ணோன்னா இந்த பக்கம். ஸோ சேம் ஆஸ் ரெக்டாங்கிள். ஸோ இது மொத்தமாக எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, எத்தனை லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கீங்க? 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளில் வந்து இப்படி பிரித்தோன்னா இந்த இமேஜ் என்ன ஆகும்? சேமாக இருக்கும். இஃப் யூ ஆர் டிவைடிங் லைக் திஸ் மீன்ஸ் இந்த சைடும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ இப்போது சர்க்கிளில் வந்து நீங்கள் எப்படி பிரித்தாலும், ஓகே, எங்கேருந்து இப்படி லைன் போட்டாலும் இது 2 சேமாக இருக்கும். அண்ட் தென் வந்து இப்படி போட்டாலும் அது சேம். இப்படி, அதாவது உங்களுக்கு வந்து எந்த இதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் கிடையாது. லைக் வந்து இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து என்ன ஆகும்னா சேமாக இருக்கும். லைக் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, சரியா, ரெண்டு பக்கமும் என்னவாக இருக்கும்? 2 ஈக்குவல் சைட்ஸ் கிடைக்கிது நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னும்போது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போது இதுக்கு வந்து 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸ்கொயருக்கு 4, ரெக்டாங்கிளுக்கு 2, சர்க்கிளுக்கு வந்து இன்ஃபினைட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ட்ரையாங்கிளுக்கு 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது, ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் சிமெட்ரிக்கல் ஃபிகர் அண்ட் கலர் இட் அவுட். ஸோ இதில் சிமெட்ரிக்கல் ஃபிகர் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? அதாவது பாதியாக பிரித்தோன்னா அது வந்து என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஆக்சுவலி ஆல்ரெடி 2 திங்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து லைன் போட்டு அதை சிமெட்ரிக்கலாக மட்டும் டிவைட் பண்ணனா போதும். சரியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி யூ ஷுட் டூ அண்ட் யூ ஹாவ் டு சென்ட் அன் இமேஜ். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதையும் திருப்பி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கப்பல் செய்கிற மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வரும். ஸோ இதையும் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இது எதுக்குன்னா, நீங்கள் ஈக்குவலாக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைன் போடுறீங்கன்னா தட் இஸ் மடக்க போகிறீங்கன்னா இந்த சைடும் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இது வந்து இந்த இமேஜ் கிடைக்கிது. ஸோ இதையும் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டி, இந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதையுமே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மிரர் இமேஜஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ் இமேஜ் இன் ஆப்போசிட் வே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா லைக் சேம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்படி இருக்கும். தென் இட் வில் பி லைக் திஸ். நான் வந்து கொஞ்சம் இதில் பண்ணுறதுனால ஷேக் ஆகுது. நீங்கள் கிளியராக வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது able to draw top view, front view and side view of simple ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து, அதாவது டாப் வியூனா என்ன, சைட் வியூனா என்ன, ஃப்ரண்ட் வியூனா என்ன, அந்த மாதிரி. இப்போ டாப் வியூனா இப்போ க்யூபுக்கு இது மேலே இந்த 2 இருக்குது இல்லையா? ஸோ இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வியூ, மேலேருந்து பார்க்குறோம். ஸோ வந்து சைட் வியூனா இந்த சைடு, அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஓகேவாம்மா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போது சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸை வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ லைக் வந்து பட்டர்ஃப்ளையை பாதியாக கட் பண்ணோன்னா சேமாக இருக்கும் 2 சைடும். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது ஒரே லைனாக கட் பண்ணோன்னா 2 பக்கமும் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தாஜ்மஹால்
அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள், 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். தென் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து இந்த எக்ஸசைஸ் 1.2 புக்லேயே பண்ணுங்கள், புக் இல்லைன்னா நோட்டில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியை வந்து நம்ம ட்ரா பண்ணணும், கன்ஃபார்மாக ட்ரா பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் டாட்டட் லைன். இப்போ டாட்டட் லைன் போட்டிருக்காங்கன்னா எது சிமெட்ரிக்கல் ஃபிகர், எது சிமெட்ரிக்கல் ஃபிகர் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, இப்படி கட் பண்ணால் 2 சைடு ஈக்குவலாக இருக்கா? இல்லை, இந்த சைடு இப்படி இருக்குது, இந்த சைடு வந்து ஜஸ்ட் ஒரு லைன். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள், இங்கே லைன் போட்டிருக்காங்க, இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த சைடு அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் தென் வந்து நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். இது நம்ம லாஸ்ட்டாக இது வந்து ஆக்சுவலி என்ன ஆகுது, இந்த லைன் போட்டதுக்கப்புறம் சேம் இது வருது. ஸோ திஸ் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஃபிகர். இப்போ டி எப்படி க்ராஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த சைடும் சேம் கிடையாது. அண்ட் தென் சர்க்கிளில் நம்ம எப்படி வந்து நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணாலும் இட்ஸ் அ சிமெட்ரிக்கல் ஃபிகர். ஸோ இட்ஸ் அ சிமெட்ரிக்கல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஓகே, I have no side, no vertices and many lines of symmetry. No side அப்படின்னு வந்தாலே கண்ணை முடிச்சுட்டு இட்ஸ் அ சர்க்கிள் அப்படின்னு எழுதுங்க. I have 4 equal sides and 4 lines of symmetry. Equal sides, 4 equal sides இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர். ஓகே, so I have 3 equal sides, 3 vertices and 3 lines of symmetry. Equilateral triangle. 3 equal sides are equilateral triangle. Then I have 4 sides, opposite sides are equal and I have 2 lines of symmetry. 2 lines எதுக்கு வரும்? rectangle. 4 sides இருக்கு, opposite sides equal அப்படின்னா it's a rectangle. ஓகே, ஸோ வந்து ஒன்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த சாப்டரை நீங்கள் எனக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வித்தின் சண்டேக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக்கில் இருந்துச்சுன்னா புக்கில் பண்ணுங்கள், நோட்டில், அதாவது புக் இல்லாதவங்க நோட்டில் வந்து ட்ரா பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.